ஹை ஃப்ரெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்டில் மத்திய அரசு அப்படிங்கிற ஒரு லெசன் இருக்கும். ஸோ அந்த லெசனில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்டிகல்ஸ் மட்டும் இப்போ பார்க்கலாம். ஸோ பகுதி 12 ஆர்டிகல் 268லேருந்து 293 வரைக்கும் மத்திய மாநில நிதி உறவுகளை பற்றி சொல்லக்கூடியது. ஓகேவா? அடுத்ததாக பகுதி 17 ஆர்டிகல் 343லேருந்து 351 வரைக்கும் அலுவலக மொழிகள் பற்றி சொல்லக்கூடியது. அதாவது 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய அலுவலக மொழிகள் பற்றி சொல்லக்கூடியது. அடுத்ததாக பகுதி 20 ஆர்டிகல் 368 அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தை பற்றி சொல்லக்கூடியது. ஓகேவா? அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தை பற்றி சொல்லக்கூடிய பகுதி 20 பகுதி 20 ஆர்டிகல் 368. அடுத்ததாக பகுதி 4A ஆர்டிகல் 51A அடிப்படை கடமையை பற்றி சொல்லக்கூடியது. அடுத்ததாக பகுதி 4 ஆர்டிகல் 36லேருந்து 51 டிபிஎஸ்பி பற்றி சொல்லக்கூடியது. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை பற்றி சொல்லக்கூடியது. அடுத்தது பகுதி 3 பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 12 to 35 அடிப்படை உரிமை பற்றியும், பகுதி 2 அதாவது ஆர்டிகல் 5லேருந்து 11 அப்படிங்கிறது குடியுரிமை பற்றியும் சொல்லக்கூடியது. ஸோ ஓகேவா? ஸோ இதுதான் அந்த மத்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடுவண் அரசுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லெசனில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்டிகல்ஸ் இதுதான். ஸோ நல்லா படித்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.